ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்டோட மாடல் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். ஸோ பாருங்கள். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் மார்க் 100 மார்க்குக்கு உள்ள கொஸ்டின் பேப்பர். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வருதுன்னா 15 மதிப்பெண் வந்துட்டு பகுதி 1 அதில் வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ கொஸ்டின்ஸை பாருங்கள். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். அது என்ன டைப் ஆஃப் வினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஓரெழுத்தில் சோலை, 2 எழுத்தில் வனம் என்ற புதிருக்கான விடையை தேர்க. 4th one, தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கூறுவது. 6. மலர்விழி பாடினாள். இத்தொடர் என்ன தொடர்? கொளுத்தும் வெயில் சட்டென தணிந்து வானம் இருண்டது, வாடை காற்று வீசியது என்ற நயமிகு தொடருக்கு ஏற்ற தலைப்பென்னது? மெய்கீர்த்தி என்பது என்ன? அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக கருதியது. 11th one, கானடை என்பதை பிரித்தல். பொருந்தாத தொடரை தேர்க. அடுத்த கொஸ்டினை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. ஸோ ஒரு பாடல் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த பாடல் புக்கில் இருந்து கொடுக்கலாம், இல்லைனாலும் கொடுக்கலாம். ஸோ இந்த இது புது டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ இதில் வந்துட்டு இந்த பாடலை கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். 12th one, என் தமிழ் நான் என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? செந்தமிழ் என்பது என்ன தொகைன்னு கேட்டிருக்காங்க. உள்ளுயிரே என்று கவிஞர் யாரை அழைக்கிறார்? வேறார் புகழுரையும் இத்தொடரில் வேறார் என்பது யார்? ஸோ இதோட மல்டிபிள் சாய்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் பாருங்கள். பகுதி 2 2 மார்க் கொஸ்டின்ஸ் 4 நீங்கள் எழுதணும். ஸோ வந்துட்டு ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. ஸோ டோட்டல் 8 மார்க்ஸ். ஸோ பாருங்கள் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். வசன கவிதை குறிப்பு வரைக, விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைக்க. கொஸ்டினை பாருங்கள். அந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் அந்த கொஸ்டினில் அந்த சென்டென்ஸ்லேருந்து நீங்கள் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்கள். குறிப்பு வரைகன்னு கொடுத்துருக்காங்க. அவயவம்னா என்ன, அது என்னன்னு சொல்லி நீங்கள் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு 2 பாட்டு கொடுத்துருக்காங்க. 19th கொஸ்டின். இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்கள். இதில் கொடுத்துருக்க காப்பியங்களை தவிர்த்து வேறு எதெல்லாம் காப்பியங்கள் 50 காப்பியங்கள் உள்ளன அப்படின்னு அதோட பேரை நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு தாவரங்களின் இளம் பயிர் வகைகளை குறிக்கும் சொற்கள் 4 எழுதுக. 21 முயற்சி என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. திருக்குறளை கண்டிப்பாக படிங்க. திருக்குறள் வந்துட்டு 2 மார்க்கில் இதில் கேட்டிருக்காங்க. இல்லைன்னா பாட்டு செக்ஷனில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ திருக்குறளை வந்துட்டு நீட்டாக படிங்க. ஸோ எவையேனும் 5 அடுத்து வருது நமக்கு. எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். ஸோ இதில் 5 into 2 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் செய்யுள்ளிருந்து கேட்பாங்க. ஸோ 22வது கொஸ்டின் பாருங்கள். சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க. அடுத்து வாழ்க, பகுபத உறுப்பிலக்கணம் தருக. 23 பகுபத உறுப்பிலக்கணம் பிரித்தெழுதல் அதெல்லாம் கேட்பாங்க. அடுத்து 24 கொஸ்டின் பாருங்கள். இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. நெக்ஸ்ட்டு வெண்பா ஆசிரியப்பாவின் வகை ஓசைகளை எழுதுக. 26 கலை சொற்களை தருக. கலை சொற்களை 26 கலை சொற்களை தருக. பிலீஃப், ஃபிலாசபர் இது 2ஓட கலை சொற்களை நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷில் கொடுத்துருங்க. அதோட தமிழ் கலை சொற்கள் என்ன எழுதணும். நெக்ஸ்ட்டு இது மேலே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காரு. செவி மாற்றுத்திறனார்களுக்கான மாறுவினா. அது நீங்கள் வந்துட்டு எழுதக்கூடாது. எழுதுனா மார்க்கு கம்மி பண்ணுவாங்க. அது மார்க் போட மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 27 பாருங்கள். இது நீங்கள் எழுதலாம். வருகிற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தி நேரில் காண்பதற்கு ஆர்வமளிக்க செல்கிறேன். தொடரை கால வழுவமைதிக்கு எடுத்துக்காட்டாக அமைவது எவ்வாறு?
நெக்ஸ்ட் சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்துக. இந்த இதில் சந்தத்தில் வந்துட்டு என்னென்ன பிழை வந்திருக்கோ நீங்கள் திருத்தி எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்கள் பகுதி 3. இதில் வந்துட்டு 3 மார்க் கொஸ்டின் உரைநடையிலேருந்து ஒரு கொஸ்டின் 3 மார்க் 2 கொஸ்டின் நீங்கள் எழுதணும். ஸோ பாருங்கள், புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பயிர் வகை 3 பெயர்களை தொடரில் அமைத்து நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் இந்த உரை பத்தி 30th கொஸ்டின் உரை பத்தியை படித்து அதுக்கேற்ற விடையை நீங்கள் எழுதணும். ஸோ எவ்வளோ 3 விடை கேட்டிருக்காங்க, 3 மார்க்கு. நெக்ஸ்ட்டு வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு அது 5 மார்க்கில் 3 மார்க் கொஸ்டின். ஸோ அதோட 3 மார்க் கொஸ்டின் ஓவர் ஃப்ரம் த உரைநடை பார்ட்டு. இனி அடுத்து வர போகிறது வந்துட்டு செய்யுள்ள உள்ள 3 மார்க் கொஸ்டின். கம்பராமாயணம் நூற்குறிப்பு வரைக கேட்டிருக்காங்க. தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலேறு பெருஞ்சித்திரம் சுட்டுவன யாவை. அடுத்து 34 அடிப்பிழறாமல் எழுதுக. அன்னை மொழி என தொடங்கும் பாவலேறு. அதேபோல் நவமணி வடக்கையில் போல் தேம்பாவணி பாடல். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு அடுத்த செட் ஆஃப் 3 மார்க் கொஸ்டின்ஸ். தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டில் குடிநீர் நிரப்பினால் வீட்டினுள் வந்த அவள் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தாள். இப்பத்தியில் உள்ள தொகைநிலை தொடர்களின் வகைகளை குறிப்பிட்டு விரித்து எழுதுக. நெக்ஸ்ட்டு தீவக அணியை விளக்கி அதன் வகைகளை எழுதுக. 36. நெக்ஸ்ட்டு ஒரு லாஸ்ட் 3 மார்க் கொஸ்டின். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்ட அமைச்சு. இக்குறட்பாவின் அலகிட்டு வாய்ப்பாட்டு நீங்கள் எழுதணும். அலகிட்டு வாய்ப்பாடு கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்துட்டு அலகிட்டு வாய்ப்பாடு 10th முடியுது, 11th 12th வராது. ஸோ நெக்ஸ்ட்டு அதை நீட்டாக படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பகுதி 4 வந்துட்டு 5 மார்க்கு 5 மார்க்கு 25 மார்க்கு நீங்கள் பெருசாக எழுதணும். ஸோ சாரி. ஓகே, பாருங்கள். ஸோ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, முதல் 38வது கொஸ்டின். கருணையின் தாய்மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற உவமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க. புது டைப் கேட்டிருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்த காலக்கணிதம் கவிதையில் கவிஞர் கண்ணதாசன் குறிப்பிட்டுள்ள கருத்துக்களுள் உங்களை கவர்ந்த 5 கருத்துக்களை எழுதுக. அதில் 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதணும். அடுத்து பெருந்தொற்று ஏற்படுவதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கையானது இவற்றை சிற்றூரில் உள்ள உங்களோட தாத்தா பாட்டி கடிதம் ஒன்று எழுதுக. அல்லது உங்கள் தெரிவுகள் பொதுவாக வந்துட்டு ஓன் கொஸ்டின் எழுதுறதுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதில் ஓன் கொஸ்டின் 2லேயும் ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். உங்கள் தெருவில் மின் விளக்குகள் பழுதடைந்துள்ளன. அதனால் இரவில் சாலையில் நடந்து செல்பவருக்கு ஏற்படும் இடையூறுகளை எழுதி ஆவணம் செய்யும்படி மின்வாரிய அலுவலகம். அது ஒன்று மேலே கொடுத்துருக்கிறது வந்துட்டு இன்ஃபார்மல், சொந்தக்காரங்களுக்கு எழுதக்கூடியது. ஸோ இது நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஃபார்மல் லெட்டர், அஃபீஷியல்ஸுக்கு எழுதக்கூடிய லெட்டர். நெக்ஸ்ட் பாருங்கள், படம் உணர்த்தும் கருத்து நயமுறும் 5 தொடர்கள் எழுதுக. படம் என்ன கருத்து கொடுக்குதோ அதை நீங்கள் எழுதணும். ஸோ இதில் ஒரு அம்மா வந்துட்டு அவங்களோட வயசான அந்த பையனோட பாட்டிக்கும் தங்கைக்கும் வந்துட்டு ஃபுட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்து உங்களுக்கு என்னெல்லாம் மனசில் தோணுதோ அதை நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் 41 வீட்டு எண் 21 உ.வா. சிதம்பரனார் தெரு, கரூர் மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பினை நிறைவு செய்த வெற்றி செல்வனின் மகன் குணசேகரன் மேல்நிலை வகுப்பில் சேர விரும்புகிறார். தேர்வர் தன்னை குணசேகரனாக கருதி கொடுக்கப்பட்ட மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவத்தினை நிரப்புக. 42 இன்சொற்களை பேசுவதனால் விளையும் நன்மைகள் 5 எழுதுக. அடுத்து மொழிபெயர்க்க இது டிரான்ஸ்லேஷன். இது வந்துட்டு எழுத வேண்டாம். ஏன்னா செவிமாற்றுத்திறனார்கள் எழுதலாம். இதை எல்லாத்துக்கும் எழுத வேண்டாம். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் பகுதி 5 மதிப்பெண்கள் 24. ஸோ பாருங்கள் 8 மார்க் கொஸ்டின் இது. சங்க காலத்து அறங்கள் இன்றும் தேவையே என்பதற்கு எடுத்துக்காட்டுகள் தந்து விரிவாக விளக்குக. அடுத்து தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான
உரை குறிப்புகளை எழுதுக. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று 8 மார்க் கொஸ்டின். ஸோ லாஸ்ட்டு கொஸ்டின் பேஜ். ஸோ 44 பாருங்கள். அழகிரிசாமியின் இருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதுக. அன்னமையா என்னும் பெயருக்கு அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தத்தை பாராட்டி கோபல்லபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க. 45 பாருங்கள். குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதி தலைப்பிடுக. ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு மெனு பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ளே குறிப்பு சட்டகம்னு போட்டு இந்த டைட்டில்ஸ் எல்லாம் எழுதி, ஸோ ஒவ்வொரு டைட்டில்ஸையும் நீங்கள் சைடு ஹெட்டிங்காக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதினாலே போதும். ஸோ நெக்ஸ்ட், குறிப்புகளை கொண்டு மக்கள் பணியை மகத்தான பணி என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக. அதில் இதே மாதிரி ஏதாவது ஒரு கட்டுரை நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, எதை பற்றி நல்லா தெரியுதோ அதை நீங்கள் எழுதலாம். ஏன்னா அது 8 மார்க் கொஸ்டின் நம்ம தவற விட்டுறக்கூடாது. ஸோ இவ்வளோ தான் இந்த கொஸ்டினில் இருக்குது. ஸோ இன்னும் அடுத்த கொஸ்டின் வேணுன்னா கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அண்டில் தென் பாய். சப்ஸ்கிரைப் அவர் சேனல், ஃபாலோ அவர் சேனல். தேங்க்யூ.